வணக்கம். இது லங்காட்டுடையின் இன்றைய இரவு நேர உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவில் பயங்கரம். பல்கலைக்கழகம் ஒன்றில் பயங்கர துப்பாக்கிச்சூடு. மாணவர்கள் ஜன்னல் வழியே குதித்து தப்பிக்கும் பதற வைக்கும் காட்சி. கோபத்தில் இருக்கும் பிரான்ஸ் ஜனாதிபதி. சமாதானம் செய்வதற்காக பிரித்தானியாவும் அமெரிக்காவும் எடுத்துள்ள நடவடிக்கை. சீனாவில் படகு கவிழ்ந்து 10 மாணவர்கள் பலி. 5 பேரை காணவில்லை. தேடும் பணி தீவிரம். நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தம். அமெரிக்காவிற்கு வடகொரியா கடும் எச்சரிக்கை. ஆப்கானிஸ்தானில் பெண்களால் மட்டுமே செய்ய முடியும் பணிக்கு தலிபான்கள் அனுமதி. ஆப்கானிஸ்தானில் குண்டுவெடிப்பு தாக்குதல். குழந்தை பலி. 2 பேர் காயம். ஸ்பெயின் நாட்டில் எரிமலை சீற்றம். ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றம். இனி விரிவான செய்திகள். ரஷ்ய பல்கலைக்கழகம் ஒன்றில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் தற்போது 8 பேர் வரையில் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் 6 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த சம்பவத்தின் போது மாணவர்கள் ஜன்னல் வழியே குதித்து தப்பிக்கும் பதற வைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் பெர் மாநில பல்கலைக்கழகத்தில் மர்ம நபர் துப்பாக்கியால் தாக்குதலை முன்னெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதில் குறைந்தபட்சம் 6 பேர் காயமடைந்திருக்கலாம் எனவும் காயத்தின் தன்மை தொடர்பில் உறுதியான தகவல்கள் இல்லை என்றே தெரிய வந்துள்ளது. அது மட்டுமன்றி குறித்த தாக்குதல் சம்பவத்தில் 8 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் பல்கலைக்கழகத்தின் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட தகவலில் தற்போது வளாகத்தில் இருக்கும் அனைவரையும் முடிந்தால் வெளியேறும்படி எச்சரிக்கை விடுத்துள்ளது. அல்லது ஒரு அறைக்குள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் வளாகத்திற்கு செல்லும் மக்களை உடனடியாக திரும்புமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த நிலையிலேயே மாணவர்கள் ஜன்னல் வழியாக வெளியே குதிக்கும் பதற வைக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்கலைக்கழகத்தில் புகுந்து தாக்குதலை முன்னெடுத்தவர் 18 வயதான இளைஞர் எனவும் இதே பல்கலைக்கழகத்தின் மாணவர் எனவும் அவரது பெயர் டிமூர் பெக்மன்சூர் எனவும் போலீஸ் தரப்பில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சமூக ஊடகத்தில் முன்னரே தகவலை பதிவிட்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் குறித்த இளைஞரை போலீசார் சுட்டுக் கொன்றதாகவும் சில உள்ளூர் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவுடனான நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கும் ஒப்பந்தம் ஒன்று கைநழுவி போனதால் கடும் கோபத்தில் இருக்கும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனை சமாதானம் செய்யும் முயற்சியில் பிரித்தானியா பிரதமரும் அமெரிக்க ஜனாதிபதியும் இறங்கியுள்ளார்கள். பிரான்ஸ் நாடு அமெரிக்காவின் நீண்டகால கூட்டாளி. அப்படி இருக்கும் நிலையில் பிரான்சுடன் செய்திருந்த நீர்மூழ்கி கப்பல் தயாரிப்பு ஒப்பந்தம் ஒன்றை ஆஸ்திரேலியா ரத்து செய்ய உடனடியாக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஆஸ்திரேலியாவுடன் நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கும் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டன. இதை சற்றும் எதிர்பாராத மேக்ரான் கடும் கோபமடைந்தார். அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவுடன் சேர்ந்து ஆஸ்திரேலியா முதுகில் குத்திவிட்டதாக காட்டமாக விமர்சித்தார் அவர். ஆகவே கோபத்தில் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கான பிரான்ஸ் தூதர்களை திரும்ப அழைத்துக் கொண்டார் மேக்ரான். இந்த சம்பவம் பிரான்சுடனான பிரித்தானியா மற்றும் அமெரிக்க உறவில் உரசலை ஏற்படுத்தவே அந்த பதற்றத்தை குறைக்கும் நடவடிக்கையில் பிரித்தானியாவும் அமெரிக்காவும் இறங்கியுள்ளன. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரான்ஸ் ஜனாதிபதியுடன் இதுகுறித்து பேசுவதற்காக தொலைபேசி அழைப்பு ஒன்றிற்கு கோரிக்கை விடுத்துள்ளாராம். அத்துடன் பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சனும் பிரித்தானியாவிற்கும் பிரான்சுக்கும் இடையிலான உரசலை குறைக்கும் முயற்சியாக இந்த திட்டம் பிரான்சை ஓரங்கட்டும் நடவடிக்கை அல்ல என்றும் இதுகுறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் குறிப்பாக நமது பிரான்ஸ் நண்பர்கள் கவலைப்பட வேண்டிய விடயம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். சீனாவில் அளவுக்கு அதிகமானோர் பயணம் செய்த படகு ஆற்றில் கவிழ்ந்ததால் 10 மாணவர்கள் பரிதாபமாக பலியாகியுள்ளனர். சீனாவின் தெற்கில் உள்ள குய்சோ பகுதியில் ஷாங்கே ஆற்றில் அளவுக்கு அதிகமானோர் பயணம் செய்த படகு கவிழ்ந்தது. அதில் பயணித்த 10 பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 5 பேரை காணவில்லை. படகில் இருந்தவர்களில் பெரும்பாலானோர் மாணவர்கள் என நம்பப்படுகிறது. ஷில்லிங் ஷிப்பிங் நிறுவனத்தின் அந்த படகில் அதிகபட்சம் 40 பேர் பயணம் செய்யலாம். ஆனால் அதில் 46 பேர் பயணித்துள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. மீட்பு பணியாளர்கள் 31 பேரை காப்பாற்றியுள்ளனர். அவர்களில் 4 மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். குய்சோவில் மாகாணத்தில் கனத்த மழை பெய்யலாம் என்று முன்கூட்டியே எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. ஷாங்கை நகரில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. அதன் காரணமாக படகில் அதிகமானோர் ஏற்றப்பட்டிருந்ததாலும் படகு கவிழ்ந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவை எதிர்கொள்ள ஆகாஷ் என்ற புதிய பாதுகாப்பு கூட்டமைப்பை அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியா உருவாக்கியுள்ளது. இத்திட்டத்தின்படி ஆஸ்திரேலியாவின் படைபலத்தை அதிகரிப்போம் என்றும் அந்நாட்டுக்கு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கிடைக்க உதவுவோம் என்றும் பிரிட்டனும் அமெரிக்காவும் அறிவித்துள்ளன. இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் வழங்கும் அமெரிக்காவின் முடிவை வடகொரியா கடுமையாக எச்சரித்துள்ளது. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரிட்டன் இடையேயான ஏற்பாடு மிகவும் ஆபத்தானது எனவும்
ஆசிய பசிபிக் பகுதியில் பாதுகாப்பு நிலையை கடுமையாக பாதிக்கும் என்றும் வடகொரியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தை வடகொரியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் இந்த ஒப்பந்தம் தங்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் இருக்குமேயானால் தக்க பதிலடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றி 1 மாதம் கடந்துவிட்ட நிலையில் கடந்த 7ஆம் தேதி இடைக்கால அரசு நிறுவப்பட்டது. அனைவரையும் உள்ளடக்கிய அரசை அமைப்போம் என தலிபான்கள் கூறி வந்தனர். பெண்கள் வேலை பார்க்க அனுமதி, கல்வி உரிமை உள்ளிட்ட பிற உரிமைகள் வழங்கப்படும் என்றும் கூறினர். ஆனால் அதற்கு எதிராக சமீபத்தில் மகளிர் நலத்துறை அமைச்சகம் கலைக்கப்பட்டது. இது அந்நாட்டு பெண்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அவர்கள் தலிபான்களுக்கு எதிராக வீதிகளில் இறங்கி கோஷங்களை எழுப்பி போராட்டங்களில் ஈடுபட்டனர். பெண் குழந்தைகள் பள்ளிகளுக்கு செல்லவும் தடை விதித்ததுடன் ஆண்கள் மட்டும் வந்தால் போதும் என முன்பே அறிவித்திருந்தது. இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் மாநகராட்சி பெண் ஊழியர்கள் பணிக்கு வர தலிபான்கள் தடை விதித்துள்ளனர். எனினும் மாநகராட்சியில் பெண்களால் மட்டும் செய்ய முடியும் பணிக்கு செல்ல அவர்களுக்கு தலிபான் அமைப்பினர் அனுமதி அளித்துள்ளனர். ஸ்பெயின் நாட்டின் கனரி தீவு கூட்டங்களில் ஒன்றான லா பல்மா என்ற தீவில் உள்ள ஹம்ரிவிஜா என்ற எரிமலையில் நேற்று திடீரென சீற்றம் ஏற்பட்டது. கரும்புகையுடன் எரிமலை வெடித்து சிதறி எரிமலை குழம்பு வெளியேறத் தொடங்கியது. எரிமலை குழம்பு மக்கள் வசித்து வந்த குடியிருப்பு பகுதிகளை எட்டியது. இதனால் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தனர். எரிமலை சீற்றம் தொடர்ந்து நீடித்து வருவதாலும் எரிமலை குழம்பு தொடர்ந்து வெளியேறி வருவதாலும் அப்பகுதியில் ராணுவம் மற்றும் மீட்புப் படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். எரிமலை சீற்றம் ஏற்பட்ட பகுதியிலிருந்து இதுவரை 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தான் நாட்டில் அரசுக்கு எதிரான போரில் ஆட்சி அதிகாரம் தலிபான்கள் அமைப்பிடம் சென்றுள்ளது. அதிபர் அஷ்ரப் கனி நாட்டை விட்டு தப்பியோடினார். அந்நாட்டில் போதிய உணவு, மருந்து, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காமல் 5 வயதிற்குட்பட்ட 1 கோடி குழந்தைகள் தவித்து வருகின்றனர் என யுனிசெப் அமைப்பு அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் நடந்து வருகின்றன. அந்நாட்டின் காபூல் நகரில் PD-13 பகுதியில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டொன்று நேற்று முன்தினம் வெடித்துள்ளது. இந்த சம்பவத்தில் 2 பேர் காயமடைந்துள்ளனர். இதேபோன்று நங்ககர் மாகாணத்தில் ஜலாபாத் நகரில் தலிபான்களை இலக்காக கொண்டு அடுத்தடுத்து குண்டுவெடிப்புகள் நடந்துள்ளன. இந்த தாக்குதலில் 3 பேர் பலியாகியுள்ளனர். 21 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 2 பேர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தனர். மொத்த உயிரிழப்புகளில் 3 பேர் பொதுமக்கள் ஆவர். மற்றவர்கள் தலிபான் போராளிகள் என அந்நாட்டு சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்நாட்டில் தலிபான்கள் பொறுப்பேற்ற பின்பு நங்ககர் மாகாணத்தில் நடந்த முதல் குண்டுவெடிப்பு இதுவாகும். இதற்கு எந்தவொரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இந்த நிலையில் நங்கஹார் மாகாணத்தில் ஜலாபாத்தில் நேற்று மாலை தலிபான்கள் சென்ற வாகனம் மீது குண்டுவெடிப்பு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டது. இதில் ஒரு குழந்தை கொல்லப்பட்டது. இதேபோன்று தலிபான் இயக்க உறுப்பினர் உட்பட 2 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு எந்தவொரு அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. பொதுமக்களின் வாழ்வு மற்றும் சொத்துக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவோம் என தலிபான்கள் உறுதியளித்திருந்த சூழலில் இந்த குண்டுவெடிப்புகள் நடந்துள்ளன.